ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைகோ ரைஸ் குக்கரை எப்படி ரிப்பேரிங் பண்ணுறேங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல என்ன பிரச்சனைனா, இந்த டைகோ ரைஸ் குக்கரில் பல்ப் எதுவுமே வேக் பண்ணதில்லை, அதோட பவரும் வருதில்லை. நம்ம இதை எப்படி வேக் பண்ண வைக்கிறேங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா நாம் செய்ய வேண்டியது, இப்போது உங்களோட மீட்டர் இருந்துச்சுன்னா மீட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த மீட்டர் வேக் பண்ணுதாங்கிறத முதல்ல செக் பண்ணணும். இப்போ இன்னும் இருக்கிற மீட்டர் வேக் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த பவர் கேபிள் வேக் பண்ணுதாண்டு பாருங்கள். இந்த ரைஸ் குக்கருக்கு பவர் வரலைங்கிறதால இந்த பவர் கேபிள் ரைஸ் குக்கரில் அடிச்சிருக்கிறதால வேக் பண்ணலை. ஆனால் தனி எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா வேக் பண்ணுது. மீட்டர் ஓடுறதை நீங்களே பார்க்கலாம். அது தனியாக அப்போ அந்த கேபிளில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அப்போ நம்ம கேபிளை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கேபிள் அடிக்கக்கூடிய டொப்பை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த டொப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்காண்டு, அதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது, இந்த ரைஸ் குக்கரை பின்னிக்கு இருக்கிற மூடியை நம்ம கலட்டணும். கலட்டினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், இதை நம்ம கலட்டினதுக்கு பிறகு உள்ளுக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற வயர் அமைப்பெல்லாம் டைகோ ரைஸ் குக்கருக்கு பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, பவர் ஐஸ் தான் வேக் பண்ணதில்லை. அப்போ நம்ம அந்த பவர் ஐஸை தான் மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்றுறேன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் வயர் 2 நட்டுக்கடையில் கனெக்ட் பண்ணியிருக்கு. அதில் நம்ம கலட்ட வேண்டியது அந்த பவர் ஐஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிற வயரத்தை நம்ம இப்போ கலட்டணும். அது இஸ்கூர் பூட்டி இருக்கிறதால அந்த இஸ்கூரை மெதுவாக கலட்டணும். நீங்கள் கலட்டும் போது என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அது பக்கத்தில் இருக்கிற அந்த கம்பியை கொரடாவில் பிடிச்சி கொள்ளணும். ஏன்னா அது உடஞ்சிரும். அதை இலகுவாக பிடிச்சி கொண்டு இஸ்கூரால் திருப்பும் பொழுதோ இஸ்கூரானி கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அந்த பவர் ஐஸ் அடிச்சிருக்கிற தனியை கலட்டி வேறாக்கினதுக்கு பிறகு அந்த பவர் ஐஸை நம்ம தனியாக கலட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிடிக்கிற ஒயிட் கலர் தான் அந்த பவர் ஐஸ். நம்ம அதுக்கப்புறம் பவர் கேபிள் அடிக்கிற டொப்பில் இருக்கிற 2 இஸ்கூரையும் கலட்டி எடுக்கணும். இஸ்கூர் 2ஐயும் கலட்டினதுக்கு பிறகு அந்த டொப்பை வெளியே நம்ம மெதுவாக எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த பவர் ஐஸில் மற்ற ஜாயிண்ட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த இஸ்கூரையும் இப்போ மெதுவாக கலட்டி எடுக்கணும். இப்போ அதையும் நம்ம கலட்டினதுக்கு பிறகு பவர் ஐஸை நம்ம தனியாக எடுக்கணும். இப்போ அதை கலட்டுறதை பாருங்கள். இப்படி மெதுவாக நீங்கள் கலட்டினதுக்கு பிறகு அந்த பவர் ஐஸை இழுத்தெடுத்தீங்கன்னா தனியாக வந்துடும். நம்ம கலட்டின பவர் ஐஸ் 250 V என்று அடிச்சிருக்கு. நம்ம இதே பவர் ஐஸ் தான் மாற்றணும். இப்போ அதே மாதிரி பவர் ஐஸ் நம்ம புதுசு வாங்கியாச்சு. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இது வேக் பண்ண மாட்டு பாருங்கள். இப்போ மீட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் வேக் பண்ணதில்லை. இப்போ வாங்கின நம்ம புதுசு பவர் ஐஸை பார்த்தோம்னா அது வேக் பண்ணுது. இப்போ நம்ம இதை தான் பூட்டணும். பவர் ஐஸை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரேசரை நீங்கள் இப்படி பிடிச்சி கொண்டு அதுக்குள்ளே தான் இந்த பவர் ஐஸை நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தொங்கலில் நீங்கள் வளைச்சி இஸ்கூர் நம்ம நேரத்தோடு இருந்த பவர் ஐஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தொங்கல் கம்பியை நீங்கள் வளைச்சி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த இஸ்கூர் ஏற்கனவே இருந்த மாதிரி நீங்கள் அதில் சரியாக வைத்து பூட்டணும். பூட்டினதுக்கு பிறகு நம்ம அதை ஃபிட் பண்ணினதுக்கு பிறகு அந்த டொப்பை நீங்கள் உள்ளுக்கு எடுத்து இப்போ இஸ்கூரை நீங்கள் பூட்டுறல. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஏற்கனவே இருந்த அந்த கம்பியில் நம்ம அதை ஏற்கனவே ஃபிட் பண்ணணும். இப்போ அந்த வயசரை நீங்கள் சரியாக இருந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த இஸ்கூரானியை எடுத்து பூட்டிக்கொள்ளுங்க. 2 இஸ்கூரானியும் நீங்கள் பூட்டிக்கிட்டு அந்த 2 இஸ்கூரானியை நீங்கள் பூட்டினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பவர் ஐஸை எங்கேருந்து கலட்டினமோ அதே மாதிரி இந்த நட்டில் நம்ம அதையும் ஃபிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கலட்டின அந்த வயரையும் இதோட ஜாயின் பண்ணணும். அது எப்படி செய்கிறங்கிறத பாருங்கள். முதல்ல அந்த பவர் ஐஸை வச்சதுக்கு பிறகு இந்த இஸ்கூரானி ஏற்கனவே அந்த வயரில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கும். அதனால் நீங்கள் மெதுவாக இந்த இஸ்கூரானியை பூட்டி கொள்ளுங்கள். நம்ம அந்த பவர் ஐஸை சரியாக பூட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிளக் நம்ம போட்டு பார்க்கலாம் வேக் பண்ணுதாங்கிறது.
இப்போ நாம் இந்த ப்ளக்கை மீட்டரில் செக் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே செக் பண்ணி பார்க்கும்பொழுது வேக் பண்ணலை, ஆனால் இப்போ வேக் பண்ணுது, உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த இதை நீங்கள் நவிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் அதிகமாக அந்த மீட்டர் வேக் பண்ணுறதை பார்க்கலாம். ஆனால் இதை நேரத்தோடு நம்ம செஞ்சுருந்தோம்னா வேக் பண்ணியிருக்காது. இப்போ நீங்கள் அந்த மீட்டரில் செக் பண்ணது பிறகு வேக் பண்ணுது, அதனால் இந்த மூடியை நீங்கள் மூடிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இந்த ரைஸ் குக்கரை நம்ம திருப்பி மல்டிஃப்ளக்கில் இந்த கேபிளை போட்டு பார்க்கலாம். மல்டிஃப்ளக்கில் இந்த கேபிளை போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லைட் வேக் பண்ணுது, ஆனால் ரெட் கலர் லைட் வேக் பண்ணதில்லை, குக் லைட் வேக் பண்ணதில்லை. இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் குக் லைட் வேக் பண்ணலாட்டி ரைஸ் குக்கர் ஹீட் ஆகாது. அதனால் என்ன செய்யணுமெண்டா நம்ம திரும்பியும் அந்த மூடியை கலட்டி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீளமாக இருக்கிற இந்த கம்பியில் கரல் பிடிச்சிருக்கும், அதை நம்ம கீழே இருக்கிற அந்த கம்பியை க்ளீன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கண்டா ஷைன் பேப்பரை எடுத்து இப்படி நீங்கள் ஒரு குரடை வைக்கும் பொழுது இது உள்ளுக்காகும். அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற கம்பியை மெதுவாக ஷைன் பேப்பர் ஒன்றை எடுத்து நீங்கள் தேய்க்கும் பொழுது அதில் இருக்கிற அந்த கரல் வெளியாயிரும். அதில் நீங்கள் அந்த டொப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை தான் நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்பியை மெதுவாக நீங்கள் அந்த டொப்பை க்ளீன் பண்ணும்பொழுதோ அதில் இருக்கிற கரல் எல்லாம் க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குரடை எடுத்து திரும்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பவர் கேபிளை அடித்ததுக்கு பிறகு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் மீட்டரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மீட்டர் ஏற்கனவே வேலை செஞ்ச மாதிரி வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மல்டிஃப்ளக்கில் உங்களோட பிளக்கை போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் குக்கர் முழுமையாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் வேலை செய்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ரைஸ் குக்கரில் கீழுக்கு வரக்கூடிய அந்த மூடியை மூடினதுக்கு பிறகு அதில் காணப்படக்கூடிய அந்த 3 இஸ்குரையும் நீங்கள் நன்றாக பூட்டி கொள்ளுங்கள். நம்ம அந்த பின்மூடியை நன்றாக மூடினதுக்கு பிறகு பவர் கேபிளை கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு மல்டிஃப்ளக்கில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த 2 லைட்டும் வேக் பண்ணுது. இப்போ நம்மளோட வேலை சக்ஸஸாக முடிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஹீட் ஆகும். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோத்துக்கு ஹீட் ஆகுதுங்கிறது. நேரத்தோட இந்த குக் லைட் வேக் பண்ணலை, இப்போ வேக் பண்ணுது. இந்த ரைஸ் குக்கரில் நீங்கள் இப்போ சட்டியை வச்சிங்கன்னு சொன்னால் ஹீட் ஆகும். இப்போ சட்டிக்கு பதிலாக நம்ம இதை நவிச்சு பார்த்து ஹீட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த பவர் கேபிள் எல்லாத்தையும் கழட்டினதுக்கு பிறகு உள்ளுக்கு ஹீட் ஆகிருக்காண்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்படி அத்தியாவசியமான வீடியோக்களை பார்வையிட நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வதோடு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற அனைத்து வித வீடியோக்களையும் நீங்கள் பார்வையிடலாம். அதோட இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம், அதனால் நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள்.